தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி நடத்தும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நம்ம எப்படி எழுதுறதை பற்றி ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் மெயினாக தேவைப்படக்கூடியது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கணும். எக்ஸாம் எழுதும் அனைத்து மாணவர்களும் உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுடைய காலேஜ் பிரின்சிபலுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். எக்ஸாம் பற்றி அனைத்து இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கும் உங்களுடைய மெயில் ஐடிக்கும் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒன்று இல்லைன்னா இப்போயே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது. உங்கள் காலேஜ் பிரின்சிபல் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி வெப்சைட் TNTEU.ac.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஷீட் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எத்தனை எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்களோ அத்தனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்டாக அதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து 10 o'clock to 1 PM எக்ஸாம் நடக்கும். நீங்கள் வந்து 9:30 to 10 உங்களுடைய அட்டெண்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் 9:30 to 10 உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்துடும். அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். இந்த எக்ஸாம் எல்லாமே நம்ம A4 ஷீட் சைஸ் பேப்பரில் தான் எழுதணும். அண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம எழுதுகிற ஆன்சர்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணும்போது அது கிளியராக விசிபிள் ஆகும். அப்போ தான் அவங்க வேலிடேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட் ஷீட் நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம், அதுக்கப்புறமா எப்படி நம்ம அட்டெண்டன்ஸ் ப்ரெசன்ட் கொடுக்கறது அண்ட் எப்படி கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்டு நம்ம ப்ரெசன்ட் கொடுக்கறதுன்றதை பற்றி ஒரு உங்களுடைய ஃப்ரெண்ட் ஷீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு சாம்பிள் தான். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜ் கோடு இருக்கும். உங்கள் காலேஜ் கோடு என்னவோ அது உங்கள் பிரின்சிபல் சொல்லுவாங்க, அதை அங்கே எழுதிக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் காலேஜ் நேம் உங்கள் காலேஜ் நேம் என்னவோ அதை அந்த காலத்தில் ஃபில் பண்ணணும். டேட் ஆஃப் த எக்ஸாம் அன்னைக்கு டேட் என்னவோ அதை அங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபோர்நூன் மார்னிங்கில் எழுதுறீங்கன்னா எஃப்என்னை டிக் பண்ணுங்கள். அப்படி ஆஃப்டர்நூன்னா ஏஎன்னை டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த டிகிரி, நீங்கள் பிஎடா எம்எடா என்ன டிகிரி நீங்கள் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் அங்கே எழுதணும். நெக்ஸ்ட் உங்களுடைய நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அடுத்தது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஹால் டிக்கெட்லையும் இருக்கும் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், அதை பார்த்து தப்பு இல்லாமல் எழுதுங்க. நெக்ஸ்ட் உங்கள் சப்ஜெக்ட் கோடும் உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைனா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் மேலேயே ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். கொஸ்டின் பேப்பர்லேயே உங்களுடைய சப்ஜெக்ட் டைட்டிலும் இருக்கும், நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் என்னவோ அதை நீங்கள் அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்கள் கொஸ்டின் பேப்பர் கோடு, இது வந்து கொஸ்டின் பேப்பர்னுடைய டாப் லெஃப்ட் கார்னரில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே எத்தனை பேஜஸ் நீங்கள் எழுதுனீங்களோ அதை டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர், இது மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். பேலன்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ அதில் நீங்கள் எதுவும் கை வச்சிடாதீங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட் ஷீட் வந்து 1-2 எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் வேறு ஷீட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆன்சர் ஷீட் வந்து எப்படி ஸ்கேன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஆன்சர் ஷீட்டில் வந்து நீங்கள் எத்தனை பேஜ் எழுதினாலும் உங்களுடைய பேஜ் டாப் ரைட் கார்னரில் பேஜ் நம்பரும் பாட்டம் ரைட் கார்னரில் உங்களுடைய சிக்னேச்சரும் எல்லா பேஜ்லையும் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஆன்சர் ஷீட் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி நம்ம ஆன்சர் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அதை ஸ்கேன் பண்ணி அதை எப்படி நம்ம மெயில் பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி ஆன்சர் ஷீட் எல்லாம் பிடிஎஃபா ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி மெயில் பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர்ஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மொபைல்ல ஒரு ஸ்கேனிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நான் டாக் ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ண போறேன். ஸ்கேனிங் ஆப்குள்ளார போயிட்டு நம்ம ஆன்சர் ஷீட்டோட ஃப்ரண்ட் ஷீட் நம்ம ஃபில் பண்ணிருப்போம் இல்லையா, அதை நம்ம மறக்காம ஸ்கேன் பண்ணிடணும். கரெக்டா கிளியரா ஸ்கேன் ஆகுதான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா நீங்க ரீடேக் கூட எடுத்துக்கலாம். அடுத்து ஆன்சர் ஷீட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதியிருப்போம். ஸோ பேஜ் நம்பர் வித் சைனோட இருக்கிற மாதிரி
ஸ்கேன் பண்ணிக்கோங்க கிளியரா. கண்டினியூ. உங்களுக்கு ஒரு 3 பேஜ் நான் ஸ்கேன் பண்ணி எப்படி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோட ஆப்ல வந்து அங்கேயே கரண்ட் ஃபில்டர் அப்படின்ற டாக்குமெண்ட் நேம் சேஞ்ச் பண்றதுக்கான பிளேஸ் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம அந்த ஃபைல் நேம்ல ரீநேம் கொடுத்துக்கலாம். அந்த எடிட்டர் பென் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோன்னா அவங்க டெம்பரரியா ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை நீங்க இது என்டர் பண்ணிட்டு அது கூட சப்ஜெக்ட் கோட் நம்பரையும் என்டர் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் FMTC. ஓகேவா? அந்த ரீநேம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துட்டோம்னா நம்மளோட டாக்குமெண்ட் நேம் சேவ் ஆயிடும். ஸோ அடுத்து கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டு ஓகே, இப்போ நம்மளோட ஸ்கேனிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். கிளியராக இருக்குது. ஸோ இதிலே வந்து ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டைரெக்டாக நம்ம ஷேர் பண்ணிடலாம். ஷேர் என்டையர் டாக்குமெண்ட் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம கொடுத்துருக்க எடிட் பண்ண அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வித் சப்ஜெக்ட் கோடோட வந்துருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஷேர் கொடுத்துடலாம். டைரெக்டா நம்ம வந்து ஷேர் பண்ணி உங்க பிரின்சிபல் அல்லது உங்க காலேஜ் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணிடலாம். இது ஒரு ப்ரொசீஜர். இன்னொரு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, இப்ப இந்த டாக்குமெண்ட்டை நம்ம இது பண்ணிருக்கோம் இல்லையா, டாக்குமெண்ட்டை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அந்த பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணதை சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கூகுள் டிரைவ்லயோ இல்ல மை டாக்குமெண்ட்லயோ போய் சேவ் பண்ணிடலாம் சக்சஸ்ஃபுல்லி. ஓகேவா? அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம வெளியில வந்து மெயிலுக்கு போகலாம். மெயில்ல கம்போஸ் மெயில் போங்க. அதே மாதிரி சேம் ஐடி, உங்க காலேஜ் ஐடி அல்லது பிரின்சிபல் ஐடியை கொடுத்து இந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்து சப்ஜெக்ட் கோடு, அடுத்து சப்ஜெக்ட் நேம், ஓகேவா? இதெல்லாம் நீங்க என்டர் பண்ணிட்டு இங்க அட்டாச் ஃபைல் சிம்பிள் ஒன்னு இருக்குது. அந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அட்டாச் ஃபைல் வரும். ஸோ மை டிரைவ்ல தான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். டாக்குமெண்ட் வந்துடும். நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணது அந்த ஆன்சர் ஷீட் இருக்குது. இப்போ நீங்க சென்ட் பண்ணிடலாம். 2 வேளை நீங்க வந்து சென்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்க சென்ட் பண்ணது சென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு நீங்க சென்ட் போனீங்கன்னா ஓகே, நம்ம சென்ட் பண்ணது இங்க இருக்கு, இந்த ஃபைல் இருக்கு. தட்ஸ் ஆல். இந்த மாதிரி சென்ட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணிட்டு அடுத்து நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபர்ஸ்ட் சென்ட் அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுத்துருங்க.
ஸோ இப்போ வந்து எக்ஸாம் டேட் அப்போது நம்ம எப்படி அட்டண்டன்ஸ் கொடுக்கறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பீங்க உங்கள் காலேஜுக்கு. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து அவங்க குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் போயிட்டு உங்கள் அட்டண்டன்ஸ் எப்படி நீங்கள் கொடுக்கணுன்னா, அட்டண்டன்ஸ் வந்து மார்னிங் 9:30 to 10 o'clock நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதினாலும் அட்டண்டன்ஸ் கொடுக்காதனால நீங்கள் ஆப்சென்ட்னு மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அட்டண்டன்ஸ் எப்படி கொடுக்கணுன்னா, உங்களுடைய நேம் அண்டர்ஸ்கோர் உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் அண்டர்ஸ்கோர் ப்ரெசன்ட். இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ 9:30 to 10 o'clock நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய அட்டண்டன்ஸ் கொடுத்துடணும். அப்படி இல்லைனா யூ வில் பி மார்க்ட் அஸ் ஆப்சென்ட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் கொடுத்தோடனே உங்கள் காலேஜ்லேருந்து உங்கள் மெயில் ஐடிக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கிளியராக விசிபிளாக இருக்கா, எல்லா கொஸ்டின்ஸும் அப்படின்னு விசிபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேம் இதேமாரி அந்த உங்களுடைய பிரின்ஸ்பாலுக்கு உங்களுடைய நேம், உங்கள் நேம் அண்டர்ஸ்கோர் உங்கள் என்ரோல் நம்பர் அண்டர்ஸ்கோர் கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் அப்படின்னு ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ இது வந்து என்னைக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கோ அன்றைக்கி இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மார்னிங் 9:30 to 10 o'clock உங்களுடைய அட்டண்டன்ஸ் கொடுத்துடணும். அட்டண்டன்ஸ் கொடுத்தோன்னே உங்கள் கொஸ்டின் பேப்பர் மெயில் ஐடிக்கு வந்துடும். அதை செக் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்டுன்னு ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிடணும். இதேமாரி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடிக்கு உங்கள் பிரின்ஸ்பாலினுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் இதே குரூப்பில் வந்துட்டு உங்கள் நேம், அண்டர்ஸ்கோர் உங்கள் என்ரோல் நம்பர், அண்டர்ஸ்கோர் ஆன்சர் ஷீட் சென்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஸோ இந்த 3 மெசேஜ் என்னைக்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ் உங்களுடைய அட்டண்டன்ஸ் எல்லாமே அங்கே ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ஆஃப்டர் ஆல் எல்லா ப்ராசஸ்க்கு அப்புறமா எக்ஸாம் எழுதி முடிச்சு ஸ்கேன் பண்ணி மெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணி அதை ஸ்டேப்பிள் பண்ணி அது கொரியர் இல்லைனா வந்து உங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்கள் காலேஜ் பிரின்சிபலுக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் அதை சென்ட் பண்ணலாம். ஸோ எதில் சென்ட் பண்ணால் உங்களுக்கு உங்கள் காலேஜுக்கு சீக்கிரம் போய் சேருமோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த சென்ட் பண்ண அந்த ரெசிப்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ஒரு மிஸ்ஸிங்னா நீங்கள் அந்த உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்லைன் வழியாக தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி.